வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். மே 16ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் தலைமையில் கடந்த மே 10ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்ட அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 9 அமைச்சர்களுக்கும் முக்கியமான இலாக்காக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இதிலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட மொத்தமுள்ள துறை 16 டிபார்ட்மெண்ட்டுகளை போர்ட்போலியோக்களை அவர் கையில் வச்சிருக்காரு. அதாவது ஒருவரை நாம் வாழ்த்தும் போது 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று வாழ்த்துவோம் அல்லவா, அதுபோல முதலமைச்சர் விஜயிடம் இப்போது 16 போர்ட்போலியோக்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமானது, அது வழக்கமாக முதலமைச்சர் தன் வசம் வைத்திருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் உள்துறை, இவற்றை தாண்டி போலீஸ், இவற்றை தாண்டி நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல், இந்த டிபார்ட்மெண்ட்டையும் முதலமைச்சர் அவர் வசம் வைத்திருக்கிறார். மகளிர் மேம்பாடு, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மற்றும் வயதானவர்களுக்கான நலன் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, இவற்றையெல்லாம் முதலமைச்சர் விஜய் அவருடைய வசம் வைத்திருக்கிறார். மற்றபடி மற்ற 9 அமைச்சர்களுக்கும் இலாக்காக்கள் அளிக்கப்பட்டுள்ளன. முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு இன்னமும் அமைச்சர்கள் உருவாக்கப்படவில்லை. அதாவது முக்கியமான மதுவிலக்கு, பத்திரப்பதிவு, வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை, உயர்கல்வித்துறை, இது போன்ற முக்கியமான அரசு துறைகளுக்கு இன்னமும் அமைச்சர்கள் நியமிக்கப்படவில்லை. இது யாருக்காக இந்த துறைகள் வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. விரைவில் அமைச்சரவை விரிவாக்கப்படும் என்றும் அரசு வட்டாரங்களிலிருந்து நம்மள்ட்ட சொல்றாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இவற்றுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்பதில் முதலமைச்சர் விஜய் உறுதியாக இருக்கிறார் என்றும், அந்த கூட்டணி கட்சிகளிடம் அமைச்சரவை பற்றிய விவாதங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன என்றும் சொல்கிறார்கள். இது மட்டுமல்ல, வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் முதலமைச்சர் விஜய்க்கு ஆதரவாக வாக்களிச்சாங்க. அவங்களுக்கும் இந்த அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற ஒரு பேச்சு ஆரம்பத்தில் இருந்தது. நாங்கள் என்ன அரசியலுக்கு எதுக்கு வர்றோம், பதவிக்காக தானே வர்றோம் என்று சி.வி. சண்முகமே வெளிப்படையாக பேசிய சம்பவமும் இதற்கிடையிலே நடைபெற்றது. இப்படிப்பட்ட நிலையில் இவர்கள், அந்த வேலுமணி, சி.வி. சண்முகம், இவர்களுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிமுகவிலிருந்து ஒரு பிரிவாக இருந்து செயல்பட்டு வருகிறார்கள். எனவே இவர்கள் கட்சி தாவல் தடை சட்டப்படி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் சபாநாயகரிடமும் ஆளுநரிடமும் மனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் வேலுமணியும், சி.வி. சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி தான் எங்களோட உத்தரவு மீறிட்டாரு, நாங்க தான் அதிமுக, அதனால அவர் உள்ளிட்ட எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது டிஸ்குவாலிபிகேஷன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ட்டு இவங்க சபாநாயகரிடம் ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் தரப்பிலிருந்து நேற்று கூட ரவிக்குமார் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருந்தார். சட்டப்படி இந்த வேலுமணி, சி.வி. சண்முகம் உள்ளிட்ட 25 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்குவது சிக்கலை ஏற்படுத்தும். அதனால வேணும்னா அவங்களை ரிசைன் பண்ணிட்டு இடைத்தேர்தலை சந்திச்சு மீண்டும் வெற்றி பெற்று வந்து அவர்களை அமைச்சர் பதவி ஏற்க சொல்லுங்கள் என்று விசிக தரப்பில் வெளிப்படையான ஒரு வேண்டுகோள் வைக்கப்பட்டது முதலமைச்சருக்கு. இப்படிப்பட்ட இந்த நிலையில் விசிக சார்பில் அக்கட்சியின் தலைவர், இப்போது சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தொல் திருமா அவர்களே அமைச்சராக பதவியேற்க வேண்டும் என்று விஜய் மீண்டும் முதலமைச்சர் விஜய் தொடர்ந்து அவரிடம் வற்புறுத்தி வருகிறார் என்றும் விசிக வட்டாரங்களில் நம்மிடம் கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 9 அமைச்சர்களுக்கும் இருக்கிற துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் இருக்கிற முக்கியமான துறைகள், மீண்டும் சொல்வோம், மதுவிலக்கு, பத்திரப்பதிவுத்துறை, வருவாய்த்துறை, போக்குவரத்து துறை, உயர்கல்வித்துறை, இது போன்ற முக்கிய துறைகள் யாருக்காக வெயிட்டிங், யாருக்கு செல்லும் என்ற எதிர்பார்ப்பு இன்னும் அதிகரித்துள்ளது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜய் முக்கியமான சில ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். அதில் ஒன்று, தமிழ்நாட்டில் விரைவில் உள்ளாட்சி தேர்தலை நடத்துவது என்பதுதான். உள்ளாட்சி தேர்தல் எப்ப இங்க நடந்தது அப்படின்னு கேட்டா 2019 அப்போதைய அதிமுக ஆட்சியில் 9 மாவட்டங்கள் தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களுக்கும் ஊரக அளவில் உள்ளாட்சி தேர்தல் 2019 டிசம்பர் வாக்கிலே நடந்தது. அதாவது அப்போது திருநெல்வேலியில் இருந்து புதிய மாவட்டம் தென்காசி பிரிக்கப்பட்டது. வேலூரிலிருந்து ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் என மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் பிரிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்திலிருந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிரிக்கப்பட்டது. இப்படி இந்த எந்தெந்த மாவட்டத்தில் பிரிச்சாங்களோ, எந்த மாவட்டம் புதிதாக உதயமாச்சோ, இந்த மொத்தம் 9 மாவட்டங்களில் அந்த மறுவரையறை செய்ய வேண்டும் என்பதற்காக 2019 அந்த மாவட்டங்களுக்கு ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தாம எடப்பாடி ஆட்சியில விட்டாங்க. அதனால மற்ற இந்த 9 மாவட்டங்கள் அன்றி
மீதம் இருக்கிற அனைத்து மாவட்டங்களிலும் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2019 நடந்து முடிச்சாங்க. 2024 ஆண்டு 5 வருடம் அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது. 2024 ஆண்டிலிருந்து இந்த 9 மாவட்டங்கள் அன்றி மீதம் இருக்கிற மாவட்டங்களுக்கு ஊரக அளவிலே உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதுவரை இல்லை. அதுக்கு அடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த விட்ட 9 மாவட்டங்களுக்கும் அக்டோபர் 2021 ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தினாங்க. அந்த 9 மாவட்டங்களுக்கான ஊரக உள்ளாட்சி தேர்தல் அந்த அவங்களோட பதவிக்காலம் இப்ப 2026 அக்டோபரோட முடிஞ்சிருது. அதற்கு பிறகு 2022 பிப்ரவரியில நகராட்சி, மாநகராட்சி உள்ளிட்ட அந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை திமுக ஆட்சியில் நடத்தினாங்க. அவங்களுடைய அந்த பதவிக்காலம் 2027 பிப்ரவரி வரை இருக்கு. அதாவது நகர்ப்புற உள்ளாட்சி எலெக்ஷன் நடத்துறதுக்கு 2027 பிப்ரவரி வரைக்கும் அவகாசம் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன்கள் 2024 இருந்து நடத்தப்படல. இப்படிப்பட்ட இந்த நிலையில்தான் இப்போது தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் விஜய் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ படம் வெளியிடப்பட்டது இல்லையா? அந்த படத்தை தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் எல்லாம் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊரக உள்ளாட்சிகள் இவற்றோட அலுவலகங்கள்ல கொண்டு மாட்டுவதற்கு முயற்சி பண்றாங்க. அங்கங்க முதல்வர் படத்தை வைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. இதுல பெரும்பாலான உள்ளாட்சி அமைப்புகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் தான் நிர்வாகத்தில் இருக்கு. அதனால அவங்க முதலமைச்சர் படத்தை விட வைக்க மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இது ஆங்காங்கே பெரிய சலசலப்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை, குடிநீர் இது போன்ற அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான அதிகாரம் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட கிராம அளவிலான உள்ளாட்சி அமைப்புகள் கடந்த 2 வருடங்களாக இயங்கவில்லை, அதிகாரிகள் வசம் இருக்கிறது. அதனால மக்கள் எதை கேட்டாலும் அதிகாரிகள்கிட்ட போய் முறையிட வேண்டியிருக்கு. ஒரு ஊராட்சி தலைவரோ ஒரு ஒன்றிய சேர்மனோ அவர்கள் மக்களுக்காக, ஏன்னா அடுத்த எலெக்ஷன்ல நிக்கணும்ல, அவங்க கேட்கிற மாதிரி ஒரு அதிகாரிகள் மக்களோட குறைகளை அணுகுவது இல்லை. அதனால ஒட்டுமொத்தமாக, அதாவது முதலமைச்சருடைய படத்தை வைக்கணும் அந்த நோக்கம் மட்டுமில்ல, ஒட்டுமொத்தமாக ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை விரைவில் நடத்துவது என்ற ஆலோசனை அரசு தரப்பிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதுல வார்டு மெம்பர்கள் சேர்ந்து நகராட்சி தலைவர், மேயர் இவர்களை தேர்வு செய்வதா, அல்லது ஏற்கனவே இருந்தது போல மேயருக்கு மக்களே வாக்கு செலுத்தி மேயரை தேர்ந்தெடுப்பதா என இந்த 2 ஆப்ஷன்கள்ல எதை வைத்து தேர்தல் நடத்துவது என்பதும் இப்போது ஒரு முக்கியமான விவாத பொருளாக மாறியிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் ரெண்டும் இப்ப டிவிக்கு அரசாங்கத்தில் நடத்த போறாங்க என்பதை அறிந்து கொண்டு பல்வேறு திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த, பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த, அங்கங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற முக்கிய புள்ளிகள்லாம் மெல்ல மெல்ல ஆளுங்கட்சியான டிவிகேவை நோக்கி நகர்ந்துகிட்டு வர்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடியுது. இந்த 2 விஷயங்கள், அதாவது ஒன்று மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைக்கணும், அடுத்ததாக முதலமைச்சருடைய படம் அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் இருக்கணும். அதுக்கு இப்ப இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய பிடியில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்புகள் அது முடியல. அதனாலையும் மக்கள் பிரச்சனையும் சேர்த்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால இந்த 2026 வருகிற மழைக்காலத்துக்கு முன்பாகவே ஒட்டுமொத்தமாக ஊரக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்தால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அந்த அறிகுறிகளை உணர்ந்துதான் மற்ற கட்சிகளிலிருந்து ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் அங்க போய் முச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட்ஸ். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.